சனிப்பெயர்ச்சி இந்த 2025ஆம் ஆண்டா இல்லை 2026ஆம் ஆண்டா என்ற பல குழப்பம் எல்லாரும் மத்தியிலும் இருக்கிறது. அந்த குழப்பத்தை போக்குவதற்கு தான் இந்த பொதுநலம் வீடியோ பதிவு. வரும் மார்ச் மாதம் 29ஆம் நாள் இரவு 10:07 சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார். இதனால் அடுத்த 2.5 வருடங்களுக்கு மீன ராசியில் தான் இருக்கப் போகிறார். இதில் மேஷ ராசிக்கு விரைய சனி தொடங்குகிறது. அதாவது 7.5 சனி புதிதாய் ஆரம்பிக்கப் போகிறது. மீனம் ராசிக்கு ஜென்ம சனியும், சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியும், கன்னி ராசிக்கு கண்டக சனியும், தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியும், கும்ப ராசிக்கு பாத சனியும் நடக்கப் போகிறது. திருநள்ளாறு தர்பானேஸ்வர் கோவிலில் அடுத்த ஆண்டு 2026 தான் சனிப்பெயர்ச்சி நடக்கும் என்று கோவில் நிர்வாகம் அறிவித்திருக்கிறார்கள். இதற்கு முக்கிய காரணம், பொதுவாகவே 2 வகையான பஞ்சாங்கத்தை பின்பற்றுவார்கள். ஒன்று திருக்கணித பஞ்சாங்கம், மற்றொன்று வாக்கிய பஞ்சாங்கம். இதனால் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் பெயர்ச்சி ஆவார். ஆனால் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 2.5 வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகிறார். பொதுவாகவே ஜோதிடர்கள் எல்லாம் திருக்கணித பஞ்சாங்கத்தை தான் பின்பற்றுவார்கள். ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படிதான் கோவில்களில் எப்பொழுது பூஜை நடக்க வேண்டும், எத்தனை மணிக்கு பூஜை நடக்கணும், குரு பெயர்ச்சி, சனிப்பெயர்ச்சி, இப்படி எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கத்தின் மூலியமாக தான் கணிக்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதனின் அன்றாட வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்களை கணிப்பது திருக்கணித பஞ்சாங்கம் மூலியமாக தான் கணிப்பார்கள். அதனால் சனிப்பெயர்ச்சி எப்போது என்று குழப்பிக் கொள்ளாமல் வரும் மார்ச் மாதம்தான் தொடங்க இருக்கிறது என்பதை இந்த பதிவின் மூலம் அறிந்து கொள்ளலாம். நாம் பிறந்ததிலிருந்தே அனைத்துமே திருக்கணித பஞ்சாங்கத்தின்படிதான் நடந்திருக்கிறது. அந்நாளில் நீங்கள் திருநள்ளார் சென்று சனி பகவானை வழிபடலாம். ஆதனால் இந்த வருடம் 2025 மார்ச் 29 அன்று சனிப்பெயர்ச்சி தொடங்க இருக்கிறது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் எங்கள் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள். சனிப்பெயர்ச்சி எப்போது நடக்க இருக்கிறது என்பதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து தெரியப்படுத்துங்கள்.